வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் முழு நிலவாக இருக்கார். அதனால் தொழில் ரீதியாக சில நல்ல முன்னேற்றமான செய்திகள் வரும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தெளிவான சிந்தனையின் காரணமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபார ரீதியான வளர்ச்சிகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை கொடுத்தாலும் தனலாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தன வருமானம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். அதற்குண்டான மருத்துவ தேவைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மனசில் இருந்த கவலைகள் பறந்தோடக்கூடிய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில வளர்ச்சிகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகம் இல்லாமல் வேலை இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு இன்று வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சி பலிதத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று கடந்த காலத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பணம் கொடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் பணம் வாங்கியிருந்தாலும் சரி, இன்றைக்கி அதை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டு பின் சரியாகும். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் அரசாங்க தலையீடுகள் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் தந்தையர் பிரிந்திருந்தாங்கன்னா அவர்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று குடும்ப சந்தோஷம் ஓரளவுக்கு மன நிம்மதியும் சுகத்தையும் தரக்கூடிய யோகமான பலனை தருகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷபராசி இன்று உங்களுக்கு சில தெளிவான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனோகாரகன் சந்திரன், அதாவது 3ஆம் வீட்டு அதிபதி பூர்ண நிலவாக இருக்கார். சூரியனின் நேர் பார்வையில் இருக்கிறதுனால அவருடைய ஃப்ரெஷ்னஸ், அவருடைய ஃப்ளோரசன்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சிந்தனைகள் கரெக்டாக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான முயற்சிகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய சிந்தனைகளின் மூலமாக உங்களுடைய காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. 4ஆம் இடத்துக்கு அது சுகஸ்தானத்துக்கு 3 கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ப்ளஸ் 2 கிரகங்களுடைய பார்வையும் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படாட்டினாலும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளிலோ அல்லது முட்டி சம்பந்தப்பட்ட முட்டி சம்பந்தப்பட்ட பகுதிகளிலோ சற்று நிதானத்தோடு இருந்தால் நல்லது. அவசரப்பட்டு நீங்கள் நடக்க போக அது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள், அரசாங்க தடைகள் விலகும் சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மனசில் கவலை இருக்கும், பயம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய பலிதம் ஏற்படுறதுக்காக அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறையா பேசுவீங்க, நிறையா உழைப்பீங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் ரிட்டர்ன்ஸ் சற்று குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம். பண வருமானத்தில் தொய்வு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களின் முன்கோபத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற மனக்குழப்பத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படும். குறிப்பாக திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் மன வேறுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுமே அன்றி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதில் சற்று தொய்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி சலிப்புத்தன்மை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சந்திரனும் சூரியனும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறாரு. மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்காலம்னா உங்களுடைய நியர் ஃப்யூச்சர், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை, குடும்பத்தை பற்றிய கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி வருவதற்கு பதில் தாமதமான செய்திகள் வரும். அதாவது வெற்றி வருவதற்கு பதிலாக உங்களுக்கு இப்போதைக்கு வெற்றி இல்லை, நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதற்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அனாவசியமான வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் மறைந்திருந்தாலும் பூர்ண சந்திரனாக இருக்கார். அதனால் குடும்ப விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் அதில் பெரிய பாதிப்பு ஏற்படாது. குடும்பம், பணம் ஆகிய 2 விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று சாதகமான பலன்கள் இருந்தாலும் இன்று அவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லாட்டினாலும் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களிடம் வாக்குவாதம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்று பண விவகாரங்கள் உங்களுக்கு உண்மையை பேசினால் நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் தவறான செய்திகளை கொடுப்பதன் மூலமாக அல்லது தவறான விஷயங்களை பேசுவதன் மூலமாக உங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். 3ஆம் நபர் தலையீடு குடும்பத்தில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் இருந்தாலும், குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் சம்பந்தப்பட்டாலும் 8ஆம் இடத்து சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்த வகையில் இருக்கார். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். 2ஆம் வீட்டு அதிபதி 8ல் மறையிறதுனால குடும்பத்தை பற்றிய கவலைகள், குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நியாயமாக பட்டாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அது தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத செலவுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்படும். குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். இன்று உங்களுக்கு மனசில் இனம் புரியாத வன்மம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகப்படியான வேலை பளு காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதே சமயம் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் அல்லது நக்கல் பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதை வெளியில் காமிக்க முடியாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் இப்போதைக்கு டெம்பரரியாக உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர்கள் உங்களுக்கு எந்த நேரத்திலும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் பேசும் பேச்சுக்களை பெருசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். பண வருமானம் ஏற்படும். தேவையான விஷயத்தில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய சேமிப்புகள் எதுவும் இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு இன்று தேவையற்ற சில பேச்சுக்களை பேசி உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுடைய வெற்றியை பாதிக்கும் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய நற்பெயரை தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி தேவையில்லாத கெட்ட பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசி,
ராசிநாதன் பூர்ண சந்திரனாக இருக்கார். பூர்ண நிலவாக இருக்கிறது உங்களுக்கு மனோதிடத்தை தரும். எதிர்த்த வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். நீங்கள் எதிர்பாராத வெற்றிகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. தாய் தந்தையின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதே சமயம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கைக்கு மற்ற 2 சனி மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவினர்களால் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியோடு நிறைந்திருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய செயல்பாடுகள், குறிப்பாக உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் குடும்பத்தில் உறவினர்களின் வருகைக்கு காரணமாக இருக்கும். என்று பண வருமானம், சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் சில தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணால் நல்லது. இந்த சந்தோஷம் நீடிக்கணும் அப்படின்னா வாக்குவாதத்தை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் விட்டு கொடுக்கறதால கெட்டு போக மாட்டீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆதாயம் நிறைந்த நாள். குறிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தொழில் அதிகரிக்கக்கூடிய நேரம் அது. அதனால் சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், ஆனால் சந்தோஷமான அலைச்சல். அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். 3 விதத்தில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் தொல்லை சற்று அடங்கி இருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பிசுபிசுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு உண்டான நற்பெயர் களங்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையும் சப்போர்ட்டிவாக இருக்கார். வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளை செய்து உங்களை திக்குமுக்காட வைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுக்குள் இருக்கும் மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சங்கடம் இருந்தாலும் குரு பார்வை சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய வருமானம் இன்று கண்டிப்பாக வந்து சேரும். இதன் மூலமாக உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் நெடுநாட்களாக அலைஞ்சிருப்பீங்க பணத்தை திரும்பி வாங்கிறதுக்கு. அந்த நபர் ஏமாற்றிட்டு இருந்தவர் இன்றைக்கி உங்களை தேடி வந்து பதட்டத்தோடு வந்து கொடுத்துட்டு போவார். நீங்கள் அந்த சமயத்தில் அவசரப்பட்டு அவரை காயப்படுத்தி பேசிடாதீங்க, நிதானமாக பேசுங்க. அப்படி பேசுவதன் மூலமாக உங்களின் மீது இருக்கும் மதிப்பு உயர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசிநாதனின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் என்னதான் இன்னைக்கு மாஞ்சு மாஞ்சு பண்ணினாலும் உங்கள் குடும்பத்தார் உங்களின் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு தயங்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போக கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதமான வெறுமைத்தன்மை ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அதாவது என்னதான் சந்திரன் பூர்ண சந்திரனாக இருந்தாலும் மனசில் ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வீண் செலவுகளையும் வீண் குழப்பங்களையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்க என்ன வார்த்தை வேணால் சொல்லிட்டு போட்டோம், அதை அவங்க மனசுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு சொந்தம். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு சொந்தம் கிடையாதுங்கிற சிம்பிள் கான்செப்டை மனசில் பதிய வச்சுக்கோங்க. அடுத்தவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தாது. என்று உங்களுக்கு படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தின் காரணமாக எதிரிகளை சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க. வீண் படபடப்பு ஆரோக்கியத்தை சங்கடப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனாலையும் அந்த 4ஆம் இடத்திற்கு சனி பார்வையும் இருக்கிறதுனாலையும் இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய முடிவு எதுவும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தால் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் பூமி தொடர்பான முடிவு எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். அதுவரை பொறுமை காப்பது அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது.
யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லாருக்கும் நான் பண்ணியும் எனக்கு எந்த உதவியும் இல்லை அப்படிங்கிற பொறுமல் உங்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களால் உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நெடுநாட்களாக இருக்கக்கூடிய கிரானிக் இல்னஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தலைவலி, கழுத்து வலி, பல்லு வலி இதெல்லாம் ரெகுலராக அடிக்கடி வருது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் அவசியமான ஒன்று. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்த்தரப்பினர் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் அவர்களின் தேவைகள் அதிகரிக்கும். அதனால் உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் சில சமயம் நீங்கள் எரிச்சல் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எரிச்சல் அடைஞ்சு அவங்கக்கிட்ட கத்த முடியாது, பேச முடியாது. அவர்களிடம் உங்கள் மன திருப்தியை தெரிவிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவர்கள் தேவைகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அதை சமயோஜிதமாக ஹேண்டில் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிக்கு குரு பார்வை இருக்குது, ராசியில் இருக்கிற செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக கடன் வாங்கி தான் செலவு பண்ணணுன்ட்டு இல்லை, கையில் இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்ணுங்கள். முடிஞ்சால் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கடன் தான் உங்களுக்கு பெரிய சுமையாக வரப்போகிறது. இதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு தேவையில்லாத சில அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையே காரணமாக இருப்பார். அவரிடம் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. அதாவது அவர் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேர் தான் கெட்டு போகுமே தவிர அவர் பேர் கெட்டு போகாது. அவர் உங்களுக்கு சாதகமாக செய்ய மாட்டார். முடிந்தவரை அவருடைய பேச்சுக்களை உதாசீனம் செய்யாமல் அவருடைய பேச்சுக்களை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் பாதி பிரச்சனை உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி, குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் நாளாக இருக்கும். குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகும். குழந்தைகளை பற்றிய சில நல்ல செய்திகள் உங்களுக்கு மனத்தெம்பை ஏற்படுத்தும். உங்களுடைய மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. குழந்தைகள் மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். ஆனால் அதிகப்படியான அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் ஒரே ட்ரையிலே முடிஞ்சிடும். ஆனால் ஒரே ட்ரையில் முடிஞ்சாலும் உங்களுக்கு அதில் திருப்தி இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால் நீங்கள் உங்களுடைய மன திருப்திக்காக செஞ்ச காரியத்தை திருப்பி செய்கிற மாதிரி சூழ்நிலை வருது. நிதானத்தை கடைபிடித்தால் இன்று காரிய பலிதம் ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூர்வீக சொத்து விஷயமாக எடுத்த முயற்சிகள் அரசாங்க உதவியுடன் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் இன்றைக்கி பைசல் ஆகும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. விரையாதிபதி சூரியன், அவர் தான் அரசாங்கத்துக்கு அதிபதியும் கூட. அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயம் சந்திரன் இன்னைக்கு உத்திரம் நட்சத்திர சாரத்தில், உத்திராடம் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். எடுத்த காரியத்தில், குறிப்பாக அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். இன்றைக்கி உங்களுடைய பென்ஷன் சம்பந்தமாக வயதானவர்கள் தங்களுடைய பென்ஷனை திருத்திக்கிறதுக்கோ இல்லை பென்ஷன் டாக்குமெண்ட்டில் ஏதாவது வேலை இருக்குதுன்னா உங்களுடைய அலுவலகம் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்கு சில சமயம் தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின்
கூட்டு சேர்க்கை தான் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தம், மனக்கவலை ஏற்படும். சில சமயம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுறதுல ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கும். அது சின்ன மன வருத்தம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவார், திருவோணம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுவார். அந்த சமயத்தில் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறு குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது, மதியத்திற்கு மேல் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுடைய செல்வாக்கில் சரிவை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நியாயமான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணால் பரவாயில்ல. அப்படி இல்லையா, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தவங்க சொல்கிறதுல இருக்கிற தப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு வரைக்கும் பேசுங்க. அதுக்கப்புறமா பேசுகிறத தவிர்த்தாலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு சரி, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும், அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்ப சொத்து விஷயமாக எடுத்த முடிவுகள் உங்களுக்கு லாபகரமானதும் மாறக்கூடிய நேரம் இது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்க உங்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், வளர்ச்சியை தரும். சிலர் சொந்த தொழில் துவங்கணும் அப்படின்னு நினச்சி அதற்குண்டான முயற்சி எடுத்தால் அதுவும் இன்றைக்கி ஆதாயத்தை ஏற்படுத்தும். வளர்பிறை சந்திரன் ஆதாயத்தை ஏற்படுத்தும், தேய்பிறை சந்திரன் அலைச்சலை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும், அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும், மேல் அதிகாரிகள் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அனைத்து விதத்திலும் யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், ஆனால் அலைச்சலோடு சேர்ந்த வளர்ச்சி இருக்குது. அந்த அலைச்சல்னால உங்களுக்கு பணவரவு ஏற்படுமே தவிர தேவையில்லாத அலைச்சல் இருக்காது. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்களின் ஆலோசனை, வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் புது இடத்துல போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் பேரில் ஒரு மரியாதையை க்ரியேட் பண்ணிப்பாங்க. உங்கள் பேரில் ஒரு மரியாதை கொடுத்து உங்களுடைய காரியத்தில் அவர்கள் மும்முரமாக செயல்படுவார்கள். அதே சமயம் இன்று அவர்களுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசார செலவு பண்ணுங்க. என்றைக்குமே நீங்கள் முன்கை நீண்டால் தான் புறங்கை நீருன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக செலவு பண்ண நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற, தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். தொழில் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகள் அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்ககிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் களைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள். பண விவகாரங்களிலும் வார்த்தை விவகாரங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அரசாங்க வகையில் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும்.
எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய நேரம் இது. தொழில் ரீதியாக எதிரிகளின் தொல்லை இருந்ததுன்னா அந்த எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள், மன வடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனசில் நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய பண உதவிகளை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுங்கள். அதாவது கடன் கிடைக்குதுன்ட்டு வாங்கி அதை தூம்னு தூபரிடம் தண்டி செலவு பண்ணிடாதீங்க. செலவு பண்ணினீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுடைய வளர்ச்சி தடைபடும். அப்படிப்பட்ட தடை ஏற்படாமல் இருக்கணும்னா இன்றைக்கி கரெக்டான பிளானிங் பண்ணுங்கள். இன்றைக்கி பிளானிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். உறவினர்களின் வருகை அல்லது உறவினர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஏன்னா சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கார். வக்ர சனியின் பார்வையில். இதன் காரணமாக எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். எதிர்பாலினத்தவர்களின் உதவியினால் உங்களுக்கு அல்லது எதிர்பாலினத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியினால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளால் இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்களுடைய கடன் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. குடும்ப தேவைகள் அதிகரித்தாலும் அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தா ஒன்றா உங்களுடைய மூத்த சகோதரராக இருப்பார்கள் அல்லது உங்களுடைய குடும்ப உறவினர்கள், ஆனால் எதிரியாக செயல்படக்கூடியவர்கள். அவர்களின் தேவைகளையும் உங்கள்கிட்ட பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வேறு வழி இல்லை. இன்றைக்கி சந்தோஷத்தில் இருக்கிறதுனால அதை நீங்களும் செஞ்சு கொடுப்பீங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக அதற்கு தேவையான பண தேவைகளை ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சந்தோஷம் குறைவிருக்காத நாள். தனுசு ராசி. குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் முக்கிய முடிவுகள், இமோஷனல் முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இமோஷ்னலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் அதிகரித்தாலும் அது பூர்த்தியாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த செலவுகளை மட்டும் தேவையில்லாத செலவுகளாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியம் பெரிய பாதிப்பை சந்திக்காது. வாழ்க்கை துணையுடன் இருக்கின்ற கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் இன்று அதிகப்படியான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். நிறைய பேச வேண்டியது இருக்குது. உங்களுக்கு பேசிய எனர்ஜி விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை உங்களுடைய பேச்சை கரெக்டாக கிறிஸ்பாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பண வருமானம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் எதிர்ப்புகளை சம்பாதித்து அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழையாமை உங்களுக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அந்த குழப்பம் உங்களுக்கு வார்த்தைகளாக வெளிப்பட்டு அதை உங்களுடன் பணியாற்றுபவர்களிடம் நீங்களே பேசி தீர்த்துக்கணும்னு போவீங்க. அது அவர்களிடம் நேர்மையான பதில் வராது. அதனால் நீங்கள் நிறையா பேசுவீங்க. அவர்களை பேச வைக்கணுங்கிறதுக்காகவே நீங்கள் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். பேச்சை குறைக்க வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவங்கள் பலவிதத்திலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. தன வருமானம் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால
பூமி தொடர்பான விஷயத்திலும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் குடியிருக்கிற வீட்டை மராமத்து செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும் வாய்ப்பும் இருக்குது. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தந்தையிடம் மரியாதை குறைவாக பேசி விடாதீர்கள். ஏன்னா மரியாதை குறைவாக பேசுனீங்கன்னா அவருக்கு மனசு சங்கடம் ஏற்பட்டு அவருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய உறவினர்கள் வகையில் உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டால் இன்று தந்தை சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அலுவல் ரீதியாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளிடம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற முயற்சி வெற்றியை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் குத்தல் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானாதிபதியான புதன் 9ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 9ஆம் இடத்ததிபதியான சூரியன் 8ஆம் இடத்தில் எதிரி ஸ்தானத்தில் இருக்கார். மேல் அதிகாரிகளாகட்டும் உங்கள் தந்தையாகட்டும் உங்களுக்கு எதிர்மறையாக பேசி உங்களை எரிச்சல் படுத்துவாங்க. ஆனால் எரிச்சல் அடைய மாட்டீங்க. இருப்பினும் வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் வீண் கோபங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு சேமிப்புகளை அதிகப்படுத்தும். சேமிப்புனா பணச்சேமிப்பு மட்டும் கிடையாது, ஆரோக்கிய சேமிப்பும் கூட. இன்று உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு சந்தோஷகரமான நாள், மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். மகர ராசி. ராசியில் சந்திரன், சப்தமஸ்தானத்தில் சூரியன் பூர்ண நிலவாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் வாழ்க்கை துணை சற்று முரண்டு பிடிப்பாங்க. அதாவது உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது உதாசீனப்படுத்துவதற்கோ காரணமாக இருப்பாங்க. அதிக பிரசங்கித்தனமாக பேசிட்டு உங்கள்கிட்ட தேவையில்லாமல் திட்டு வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தான் அந்த திட்டு வாங்குகிற சம்பவம்லாம் நடக்கும். உங்களுடைய எதிரிகளின் பலம் கூடுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உங்களுடைய உறவினர்கள் காரணமாக இருப்பார்கள். குறிப்பாக உங்கள் தாயாரும் காரணமாக இருப்பாங்க. தாயாருடனான மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் சற்று பின்தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு செல்வாக்கை குறையாமல் பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும். பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் நடப்பது நல்லது. கடந்த காலத்தில் வாங்கின கடனை திருப்பி கேட்டு சில பேர் நச்சரிப்பாங்க. அவர்களிடம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனோதிடம் உங்களுக்கு குறைவு இருக்காது. வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் மூலம் உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். நண்பர்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுத்தடிப்பு வேலையில் ஈடுபடுவாங்க. அதனால் உங்களுடைய சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, உங்களுடைய வாக்கு தவறுவது சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனவேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாமல் எரிஞ்சு விழுந்து உங்களை எதிர்ப்பதற்குண்டான சூழ்நிலை நீங்களே ஏற்படுத்தி கொடுப்பீங்க. உங்களுடன் பணியாற்றுபவர்களின் குதர்க்க பேச்சுகளும் உங்களை எரிச்சல் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறாமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படும். வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிப்பதற்குண்டான சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகமான நாள். இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் சற்று குழப்பம் ஏற்படும். குடும்ப சூழ்நிலையை வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய மனஸ்தாபம் சங்கடத்தை ஏற்படுத்தும். தாயாருடைய ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வருது. அதனால் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது.
கும்பராசி, மனக்கவலை, பணக்கவலை, வீண் செலவு போன்ற விஷயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மறைவு ஸ்தானங்களில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடல் உஷ்ணம் அதிகரிப்பு காரணமாக உங்களுடைய நிதானம் தவறுவதற்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது. பிபி இருந்தது, பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நட்பு வட்டத்திடம் அவப்பேர் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். எதிர்பாலின நண்பர்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்கள் உங்களுக்கு நம்ப தகுந்தவர்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குரிய. உங்களுடைய குதர்க்க பேச்சுக்களும் குதர்க்க எண்ணங்களும் உங்களுடைய நட்பு வட்டத்தை உங்களிடமிருந்து பிரிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். கடந்த கால வட்டி வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் பண விவகாரங்களில் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. 8ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நண்பர்களே எதிரிகளாக மாறுவார்கள். உங்களுடைய கஸ்டமர்ஸ், நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட வருவதை தவிர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நிதானத்தினால் சங்கடங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்குண்டான நேரமாக இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை தவறவிட்டால் இழப்புகள் அதிகரிக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற குழப்பம் நிறைந்த நாள். எடுத்த காரியத்தில் தடைகளை விளக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட்டாலும் அந்த தடைகள் உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் அல்லது எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருக்கும். முடிந்தவரை அவர்களிடம் பேசாமல் இருக்க ஒதுங்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பேசினா ஜெயிக்க முடியாது, ஒதுங்கி போனால் அவங்களே அடங்கி போயிடுவாங்க. அதனால் நீங்கள் நிதானத்தை தவறவிடாமல் இருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும், காரிய பலிதம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கி காரிய பலிதம் ஏற்படுறதில் தடைகள் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்த அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்மறை பலன்களை சந்திக்கக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய நாளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வேறுபாடு ஏற்படும். யாரு கூடயும் உங்களால் நிம்மதியாக பழக முடியாது. யார் கூட பழகினாலும் அவர்கள் செய்யும் சாதாரண விஷயம் கூட உங்களுக்கு பெரிதாக தப்பாக தெரியும். அதை விமர்சித்து உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நிம்மதியற்ற தூக்கத்தின் காரணமாக உடல் அசதி ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மீன ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், பதவி உயர்வு விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். செய்யாத குற்றச்சாட்டுகளை உங்களின் மீது சுமத்தி உங்களை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த பலவீனப்படுத்தும் முயற்சியில் நீங்கள் சிக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் அவங்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணிங்கன்னா, எதிர்வாதம் பண்ணினாலோ இல்லை ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்தீங்கனாலோ உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். அதாவது உங்களுடைய பலத்தை ஹீனப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்களில் மீண்டும் பிரச்சனைகள் தலைதூக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால பழைய கடன் பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி அடைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்மை ஏற்படும். உங்களுக்கு மரியாதை செல்வாக்கு ஏற்படும். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கின்ற ஒரு செல்வாக்கான நாள். இன்றைக்கி வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள்.
உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவர்களுக்கு உங்களால் செய்யக்கூடிய உதவிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும், சங்கடங்கள் விலகும். தந்தையுடன் ஒரு சிறு மனவேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பிரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக, குதர்க்க பேச்சுக்களின் மூலமாக விரிசலை அதிகப்படுத்தாமல் பார்த்து கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை அமைத்துக் கொள்வது நல்லது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குது. மொத்தத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத மன நிம்மதி ஏற்படுகின்ற வளர்ச்சி மிகுந்த நாள்.